ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எபிசோட சீஃப் கெஸ்ட் யார் யாருன்னு பார்க்கலாமா? நாகலட்சுமி, நஸ்ரீன் அண்ட் சுனில். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்க பேரும் நம்ம எபிசோட்ல சீஃப் கெஸ்டா வரணும்னா நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியா கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில சொல்ற ஃபர்ஸ்ட் 3 பேரோட பேரு அடுத்த எபிசோட்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோட் ரிலீஸ் ஆகும். மறக்காம ஆன்சர் கீழே உங்க பேரையும் மென்ஷன் பண்ணுங்க, அப்பதான் உங்க பேரை சொல்ல முடியும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வாங்க கிராமத்து காதலுக்குள்ள போலாம். டே மவனே, பாத்தியாடா உங்க அத்தைக்காரிக்கு எம்புட்டு திமுருன்னு நம்மள மீன் வாங்க போயிட்டு வர சொல்லிட்டு அவ வீட்டுல ஒய்யாரமா உட்காந்துருக்கா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்டா. சீக்கிரம் அந்த குட்டச்சி காலத்துல நீ தாலி கட்டணும்டா. விடுமா, இன்னும் 20 நாள் தானே இருக்கு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அவளை கூட்டிட்டு போயிடலாம். ஆமாண்டா மவனே, சீக்கிரம் அவ கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வா. நம்ம தனி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு கொடுமை பண்றதுல அவளுக்கு இருக்கு. தமிழ் செல்வி மாட்டாமல போயிடுவேன். டே குன்சுரேஷ், சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுடா. பேங்க்ல போய் எடுத்துட்டு வாடா. இந்த அம்மா வேற பேங்க்ல போய் எடுத்துட்டு வாங்குது. நான் என்ன கொல்லவா அடிச்சிட்டு வர முடியும்? பணம் இருந்தா தானே எடுத்துட்டு வர முடியும். என்னடா சுரேஷ், சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, சீக்கிரம் புடவை வாங்கணும், நகை வாங்கணும், தாலி வாங்கணும், எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும், பத்திரிக்கை அடிக்கணும்ல. சீக்கிரம் பண்ணாதானே நடக்கும் வேலையெல்லாம். அதுக்குதாம்மா பண்ணிட்டு இருக்கேன். நான் பேங்க் விஷயமா தான் பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு சொல்றேன். சரி, நீ முன்ன போமா, நான் அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட பேசிட்டு வரேன். ஏன்டா சுரேஷ், உன் பணத்தை எடுக்க எதுக்குடா இம்புட்டு கெஞ்சிட்டு இருக்க? பேங்க்ல போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே? அம்மா, நீ நினைக்கிற மாதிரி 1000 2000 எடுத்துடலாமா? நான் எடுக்க வேண்டியது லட்சக்கணக்கில். அதனால நீ போ, மேனேஜர்கிட்ட பேசிட்டு வரேன். சரி சரி, பேசிட்டு சீக்கிரம் வாடா. நான் முன்ன போறேன். உங்க அத்தைக்காரி இந்த மீன் வாங்க இம்புட்டு நேரமான என்ன வைவா. வரட்டா? சரிம்மா, நீ போயிட்டு வா. இவளுக்கு வேலை செஞ்சே நம்ம உடம்புலாம் இப்படி நோவுது. சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். பணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேன், இன்னும் ஏற்பாடு பண்ணல. ஃபோனும் வரல. வேற வழியே இல்லை. அம்மா வேற பணங்குது. தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணும் வேற. என்ன பண்றது? சரி, நம்மளே ஒரு 8 ஃபோன் பண்ணி கேட்டுப்பிடுவோம். ரிங்கு போகுது. ஐயோ, எடு எடு எடு. ஹலோ, என்ன ஆச்சு? பணம்? ஷோ, சொல்றது புரிஞ்சுக்கோ. இப்போ கல்யாணம் பண்ணணுமா வேணாமா? நான் அப்போ பணம் வேணுமே. பணம் இல்லாமல் எப்படி கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறது? கல்யாணம் நடக்கணும்னா உடனே பணத்தை போடு, அம்புட்டுதான் சொல்லுவேன். ஆமாம், இல்லைன்னா அந்த கல்யாணம் நடக்காது. சீக்கிரம், இன்னும் 1 நாள் தான் டைம். நாளைக்குள்ளே பணம் வரணும் என் அக்கௌண்ட்டில். அப்போ தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ண முடியும். சரி, நான் வச்சிட்றேன். எப்படியோ நாளைக்குள்ளே பணம் வந்துடும் நம்பிக்கையாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம அக்காக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டோம். லெட்டர்ல எல்லாமே எழுதிட்டோம். இது எப்படியாவது அவங்க கிட்ட சேர்த்துடணும். அப்பதான் அக்கா கல்யாணம் நிக்கும். ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. உள்ள போகவும் பயமா இருக்கு. இதுதான் அவங்க வீடு. எப்படி போறது, என்ன சொல்றது? ஆனா எப்படியாவது எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லிடணும். அப்பதான் நம்ம தமிழக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும். பாவம் தமிழக்கா அழுதுகிட்டே இருக்கு. ஐயோ, என்ன பண்ணலாம்? வெளியே வருவாங்களா? வெயிட் பண்ணலாமா? அச்சோ 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 விச்சிச்சோ. யார் இந்த பாப்பா இங்க நின்னுட்டு இருக்கு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யாரு இது? அந்த தமிழ் செல்வியோட தங்கச்சி மாதிரி இருக்கே. ஆமா ஆமா, அவளே தான். இவ எதுக்கு இங்க வந்து நிக்கிறா? அதுவும் இல்லாம திருட்டு முடி முடிச்சிட்டு இருக்கா. என்ன விஷயமா இருக்கும்? சரி, போய் பாப்போம். ஐயோ, என்ன பண்றது? அவங்க வெளியவே வர மாட்டாங்களே. ஐயோ, ஏய், என்ன பண்ற இங்க நீ? ஐயோ, இவங்களா? இவங்க கிட்ட மாட்டினா அம்புடுதான். ஐயோ, ஏய், நீ அந்த தமிழ் செல்வி தங்கச்சி தானே? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து ஒண்ணு இல்ல, சும்மா இந்த பக்கம் வந்தேன். அதான். என்னடி மலிப்பிட்டு இருக்க? சும்மா வந்தேன் கிம்மா வந்தேன்னு வந்துட்டு திரு முழிச்சிட்டு இருக்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன விஷயம் ஒழுங்கா சொல்லிரு. இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இல்லையே, உன் மொழியே சரியில்லையே. உங்க அக்கா எதுவும் தூது விட்டாளா? என்ன சொல்லு. எங்க மாமா பார்த்துட்டு வர சொன்னாலா? ஒழுங்கா உண்மையை சொல்லிரு. ஐயோ, எங்க அக்காலாம் ஒண்ணும் சொல்லல. நான் தான் சும்மா இந்த பக்கம் வந்தேன். நான் போறேன். ஏய், ஒழுங்கா நில்லுடி. இல்ல, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. இல்லையே, மொச பிடிக்கிற மாதிரி அலையிறியே. சரி, கையில என்ன வச்சிருக்க? கையிலயா? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்லிரு. என்னன்னு என்னமோ நீ மறைக்கிற. கைய காட்டு, திரும்ப. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப நீ காட்ட போறியா இல்லையா? நீ இல்ல, நிஜமா ஒண்ணும் இல்ல. என்ன விட்டுருங்க விட்டுருங்க
இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்டே உன்னை. அம்மா அடிக்காதீங்க. வேணாம் விட்டுருங்க, நான் போயிடுறேன். இது என்னடி பேப்பரு? அது ஒண்ணும் இல்ல, என்கிட்ட கொடுத்துடுங்க. இது பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டு கொடுத்துருங்க. இரு, நான் படிக்காம கொடுக்க மாட்டேன். அடி பாவி, இந்த வயசுல இவ்வளவு வேலை பாக்குறியா நீ? உங்க அக்காவோட காதுல சேர்த்து வைக்க பாக்குறியா நீ? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பிளான போட்டது யாரு? உங்க அக்கா காரி தானே? இன்னைக்கு இருக்குடி உங்களுக்கு. இல்ல, எங்க அக்காவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு விட்டுருங்க. நானா தான் வந்தேன், எங்க அக்கா பாவம், அதனாலதான் வந்தேன். உங்க அக்காவுக்கு இதுல எதுவுமே சம்மந்தம் இல்லைன்னு பொய் சொல்றியா? அவ தாண்டி திட்டம் போட்டு கொடுத்துருப்பா, எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இருக்கு உங்க அக்கா மானத்தை வாங்குறனா இல்லையான்னு பாரு. ப்ளீஸ் விட்டுருங்க. எங்க அக்காவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல, நான் தான் கொடுக்கல, நான் போயிடுறேன், விட்டுருங்க. ஏண்டி எவ்வளவு திமிரு! இங்க பாரு, இதான் கடைசி தடவை. இனிமே லவ் லெட்டர் தூக்கிட்டு இங்க வந்த அப்புறம் கால் கையெல்லாம் உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். இந்த வயசுல லவ் லெட்டர் தூக்கிட்டு வருது பாரு, சீப்பா. யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இன்னொரு தான் இந்த வீட்டு பக்கம் பார்த்தேன், உனக்கு அம்பிட்டுதான். போடி முதல்ல. அக்காளுக்கு தங்கச்சிக்கும் எவ்வளவு திமிரு பாரு. அக்கா தான் அலையிறானா, அதுக்கேத்த மாதிரி தங்கச்சியும். சீ, என்ன குடும்பம் இது! மாமா எனக்கு மட்டும்தான் இவ்வளவு அலையிறாளுக. இத சொல்லிடலாம் வீட்டுல, ஆனா என்ன பண்றது, தமிழ் செல்வியோட காதல் விஷயம் தெரிஞ்சிரும். அதனால இப்போதைக்கு யார்கிட்டையும் சொல்ல வேணாம். இந்த பேப்பரை இங்கே கிழிச்சு நசுக்கி போட்டுருவோம், யாருக்கும் தெரியக்கூடாது. தமிழ் செல்வி, உனக்கு வாழ்க்கை அந்த கூல் சுரேஷோட மட்டும்தான். என்ன லதாக்கா, வீட்டில் மீன் குழம்பு போல நல்லா வாசனையாக இருந்துச்சு. நானும் மீன் எடுக்கலான்னு பார்த்தேன்க்கா. அப்புறம் என் மாவன் எனக்கு சிக்கன் 65 சாப்பிடணும் போல இருக்குன்ட்டா. அதான் சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்துட்டேன். என்னக்கா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு வரேன், என்னாச்சு லதாக்கா? சொல்லுடி நாகலட்சுமி, என்னாடி? இல்லைக்கா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு வரேன், நீ ஏதோ யோசனையிலே வர, என்னக்காச்சு? இல்ல நாகலட்சுமி, எல்லாம் தமிழோட கல்யாணத்தை பத்தி தான். ஏன்க்கா என்னாச்சு? சீட்டை நம்பி தாண்டி இருக்கேன். அவங்க என்னமோ முன்ன பின்ன ஆகுங்கிறாங்க. கல்யாண தேதி வேற நெருங்குது, எல்லாம் வாங்கணும்ல. அட ஏன்க்கா, கல்யாண தேதியை குறிச்சிட்டா எல்லாம் தானாக நடக்கும்க்கா. கல்யாணம் பண்ணிப்பாரு, வீடை கட்டிப்பாருன்னு சும்மா சொல்லுவாங்க. அதுக்குன்னு நேரம் வந்தால் தானாக நடக்கும், நீ கவலைப்படாத. அட ஏண்டி நாகலட்சுமி, சீட்டு கிடைக்கலன்னா அம்பிட்டு தான். மான மரியாதைலாம் போயிடும். ஒரு பொட்டு நகை கூட கிடையாது அவளுக்குன்னு. மாப்பிள்ளைக்கு ஒரு 1/2 பவுனில் மோதிரனாவது போடணும்ல, அப்போதானே கௌரவமாக இருக்கும். எல்லாம் நடக்கும்க்கா. அப்படி இல்லைன்னா சொல்லு, முன்ன பின்னாச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் வட்டிக்கு விடுறாரு, அவர்கிட்ட வட்டிக்கு வாங்கிக்க, அப்புறம் சீட்டு பணம் வந்தோன்னே கட்டிக்கலாம். ஏன்னா 1 மாதம் வட்டி தானே. அப்படியாடி நாகலட்சுமி, சரி சொல்லி வைடி. சீட்டு பண்ணதும் கிடைக்கலன்னா சொல்கிறேன், நீ கொஞ்சம் வாங்கி கொடுடி. சரிக்கா, நம்ம தமிழ் கல்யாணத்தை ஜாம் நடத்துவோம், கவலைப்படாத வீடு. என்ன மோடி, அந்த முனீஸ்வரன் புண்ணியத்தில் அவள் வாழ்க்கை நல்லா இருந்தா அதுவே போதும். உன் மனசுக்கும் தமிழ் மனசுக்கும் நல்லா இருப்பீங்கக்கா. வாக்கா. கடவுளே, எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உன்கிட்ட தான் வந்து புலம்புவேன். அவர் காதலிக்கும் போது கூட நாங்கள் 2 பேர் ஜோடியும் உன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இருக்கும் போதும் உன்கிட்ட தான் வந்து வேண்டினேன். நீ தான் அவரை காப்பாற்றி கொடுத்த. ஆனால் இப்போ அவர் என் கைவிட்டே போயிட்டாரு. எனக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. இனிமேல் நானும் அவரும் சேரவே முடியாது. உண்மையாலுமே எங்கள் காதல் உண்மைனா நீ தான் சேர்த்து வைக்கணும். எனக்கு வேறு யார்கிட்ட கேட்குறது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஒன்றை தவிர நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாத நிலமையில இருக்கேன். நாங்கள் 2 பேரும் ஜோடியாக உன் கோயிலுக்கு வந்து வேண்டது உண்மைனா, நாங்கள் நல்லா இருக்கணும்னு நீ நினச்சேனா எங்கள் காதலை நீ ஏன் சேர்த்து வை. அதை தவிர எனக்கு வேறு வழியே தெரியல. தமிழ்ச்செல்வி. அண்ணா, சுனிலண்ணா, வாங்கண்ணா. என்னம்மா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? வேற என்னண்ணா பண்றது, நான் வேற யார்கிட்ட போய் சொல்லி அழுகுறது? எல்லாம் என் வாழ்க்கையில முடிஞ்சிருச்சுண்ணா. ஆமாம்மா தமிழ்செல்வி, நானும் கேள்விப்பட்டேன். நேற்று பாண்டியே அவன் வாயால் உனக்கு கல்யாணம்னு என்கிட்ட சொன்னான். ஆமாம் சுனில் அண்ணா, எனக்கு கல்யாணத்தை விட அவர் வாயாலே எனக்கு சந்தோஷமாக ஆல் தி பெஸ்ட்டுங்கிறாரு. கல்யாணம் பண்ணி சந்தோஷமாயிருன்னு வாழ்த்துறாருண்ணா. அதான் சுனில் அண்ணா, என்னால் தாங்க முடியல.
இல்லை தமிழ் செல்வி, அவன் மட்டும் பழைய பாண்டியா இருந்தா உன்னை விட்டு கொடுக்காம உன்னை இந்நேரம் கல்யாணம் பண்ணியிருப்பான் தெரியுமா? ஆனால் பாவம் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. நேற்று அவன் சொல்கிறப்ப எனக்கே வாய் வந்துருச்சு எல்லா உண்மையும் சொல்லிடலாமோன்னு. ஆனால் பயமாகவும் இருக்குது அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. ஆமாம் சுனிலண்ணா, நானும் நேற்று அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் தான் தைரியமாக அவர் வீட்டுக்கு போனேன். ஆனால் சூழ்நிலை அங்கே சரியில்லை, என்னால் அவர்கிட்ட எதுவுமே சொல்ல முடியலண்ணா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில தமிழ் செல்வி. அவன்கிட்ட எப்படி உண்மையை சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவனுக்கு மட்டும் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா உன்னை கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டான். உன் கல்யாணமும் நடக்காது. இல்லை சுனிலண்ணா, எனக்கு நம்பிக்கையே விட்டு போயிடுச்சு. இன்னும் 20 நாளில் என் கழுத்தில் தாலி ஏறிடும். அதுக்குள்ளே அவருக்கு ஞாபகம் வந்து என்னை ஏற்றுக்கிட்டு வீட்டில் பேசி எல்லாம் நடக்குமா? நீங்களே சொல்லுங்கள். அதுக்காக நீ அவனை விட்டுட்டு போயிடுவியா தமிழ் செல்வி? கடைசி நம்பிக்கை இந்த கடவுள் மட்டும்தான். அதான் வேண்ட வந்தேன். உண்மையாலுமே எங்கள் காதல் உண்மைண்ணா, நிஜம்ண்ணா. இந்த கடவுளே எங்களை சேர்த்து வைக்கட்டும். அதுக்கான முயற்சி இந்த கடவுளே எடுக்கட்டும். அப்படி எங்களால் சேர முடியாதுன்னா அதுக்கு மேலே இந்த கடவுள் விட்ட வழி. காதலிச்ச எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறத நினச்சிட்டு நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டியதான். ஆனால் ஒன்றுண்ணா, என்னால் வாழ முடியலன்னா கண்டிப்பாக என் உயிர் போயிடும். ஏமா தமிழ் செல்வி இப்படிலாம் பேசுகிற? இல்லை சுனிலண்ணா, இதான் உண்மை. இதுக்கு மேலே அந்த கடவுள் தான் முடிவெடுக்கணும். கடவுளே, நான் அதிகமாக கடவுளை வேண்டதில்லை. ஆனால் என் ஃப்ரெண்டு பாண்டிக்காகவும் என் தங்கச்சி தமிழ் செல்விக்காகவும் வேண்டுறேன். தயவு செஞ்சு அவங்க காதல் உண்மைனா நீ தான் சேர்த்து வைக்கணும். இன்னைக்கு மீன் குழம்பு அம்பிட்டு ருசியாக இருந்துச்சுல பொண்ணுண்டே. ஆமாம் ஆமாம், ஓசியில் நான் தானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அப்போ ருசியாக தான் இருக்கும். ஆமாம் மதனி, நல்லா சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பு. அட என்னபடி, அந்த காலத்துலலாம் நாங்கள் மீன் குழம்பு வச்சா தெருவே தூக்கும். ஆமாத்த, அந்த காலத்தில் நீங்கள் மசாலா அம்மியில் அரைப்பீங்க, எல்லாத்தையும் அம்மியில் அரைப்பீங்க. இப்போ தான் மிக்ஸி வந்துருச்சே. ஆமாம், நானும் எம்புட்டோ சொன்னேன் அம்மியை வச்சுக்கோ மிக்ஸி வேணான்னு. சொல்கிறத நீ கேட்குறியா? மிக்ஸியில் அரைச்சி ஊற்றுற. அடே போவாத்தா, இப்போ உட்காந்து யார் அம்மியில் அரைச்சிட்டு இருப்பா கை எரிச்சலோட? அடி போங்கடி சோம்பேறிகளா, அப்போலாம் 20 பேத்துக்கும் அம்மியில் அரைச்சி சோறு போட்டவன் நான், தெரியுமா? அது அப்போ கிளவி, இப்போலாம் அப்படி முடியாது. சரி பொன்வண்டு, சரி கல்யாண தேதியை குறிச்சாச்சு, இன்னும் மற்ற ஏற்பாடு பண்ணாமல் இருக்க? தாலி எடுக்கணும், புடவை எடுக்கணும், எல்லா வேலையும் கிடக்குல. ஆமாத்த, நானும் சீட்டுக்கு சொல்லி வச்சிருக்கேன். நம்ம சைடு ஏதாவது செய்யணும்ல, தரேங்கிறாக, எல்லா ஏற்பாடு பண்ணணும். அட போங்கடி, மசன்னு உட்காந்துருந்தா எப்படி வேலை நடக்கும்? ஏய் பொன்வண்டு, மாப்பிள்ளை சைடு நீங்கள் தானே தாலி எடுக்கணும். எத்தனை சவரனுக்கு தாலி எடுக்க போறீங்க? ஆத்தா, தாலி கொடி ஒரு 4 சவரனும், தாலி ஒரு 2 பவுனுக்கும் போடுறேன் ஆத்தா. அம்பிட்டு தான் முடியும். போதும்டி, மாப்பிள்ளை வீட்டில் சைடில் நீங்கள் தான் போடணும் தாலி. அதான் கேட்டேன். சீக்கிரம் ஆசாரிட்ட தாலி செய்ய கொடுத்துரு. நாள் நல்லா இருக்குல்ல, இப்போ தான் அம்மாவாசை முடிஞ்சு வளர்ப்பு ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் துணிமணிலாம் எடுங்கடி. ஆமாம் பொண்ணுண்டு, அப்புறம் தமிழ் செல்வி ஜாக்கெட்டு தைக்கணும், அது தைக்கணும்பா. அதெல்லாம் நேரம் இருக்காதுடி. சீக்கிரம் நம்ம போயிட்டு வந்துடலாம். என்னைக்கு புடவை வேட்டிலாம் எடுக்க போகலான்னு சொல்லு. சரிங்க மதனி, இந்த என் மகன் பேங்க்குக்கு தான் போயிருக்கான் பணம் எடுக்க. நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு போயிட்டு வந்துடுவோம். என்ன சொல்கிறீங்க? நாளை கழிச்சுக்குள்ளே போயிட்டு வந்துருக்கடி. வளர்ப்பிறையில எடுத்தால் நல்லது, அப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் பத்திரிக்கையெல்லாம் அடிக்கணும்ல. அத்தை, உங்கள் மகன்கிட்ட சொல்லிட்டேன். அவருக்கு தெரிஞ்ச பிரிண்டிங் மிஷின் கடை எங்கேயோ இருக்கா, பத்திரிக்கை எடுக்க கொடுத்துட்றேன்ட்டாரு. சரியா, மற்ற வேலையை தான் நம்ம பார்க்கணும். சரி பொண்ணுண்டு, அப்போ நாளை கழிச்சுக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம். சரியா? சரிங்க மதனி, போவோம். ஆமாம், என் மருமக எங்கே ஆளையே காணோம்? அவன் இந்த பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னா. ஏண்டி, கல்யாண தேதி குறிச்சாச்சு, என்னடி தனியாக அனுப்பிச்சுக்கிட்டு இருக்க? அப்படிலாம் அனுப்பக்கூடாதுடி, சொன்னா கேட்கவே மாட்டியாடி நீ. அத்தை, கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன்னா. மீன் குழம்பு கூட திங்கில. அவ கோயிலுக்கு போயிட்டு வந்து திங்கிறேம்மான்ட்டு போயிட்டா. என்ன செய்ய சொல்றீங்க? கோயிலுக்கு கூட அனுப்பக்கூடாதா? பக்கத்து தெருவில் இருக்க கோயிலுக்கு தான். என்னமோ போங்கடி, நான் சொன்னா எவளும் கேட்க மாட்டீங்க. பொன்வண்டே, கூல் சுரேஷ் எங்க இன்னும் காணோம்? அவன் தான் இந்த பேங்க் விஷயமா ஏதோ மேனேஜர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னான். இன்னும் ஆளை காணோம். சரி, அவனுக்கு தான் சட்டியில் குழம்பு வச்சிருக்கேன். சரியா, வந்தோன்னே சோறு போடு. சரியா? சரிங்க மதனி. சரி, எல்லாம் பொழுதோட வேலையெல்லாம் பார்த்து முடிங்கடி. நாட்களை கடத்தாதீங்கடி. அப்புறம் கல்யாண நேரத்தில் அதுவும் இதுவும் புரியாமல் அலைவீங்க. சரியா? சரிங்க பார்த்துக்கிறோம். அக்கா சாப்பிட வாக்கா, ஆத்தா கூப்பிடுது. இல்லை இசை, எனக்கு இப்போ வேணாம். இப்போதான் நான் கோயிலேருந்து வந்தேன், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ போ. கொஞ்சமா வந்து சாப்பிடுக்கா, வாக்கா. இல்லை நீ போ. ஏய் இசை, ஒரு நிமிஷம் நில்லு. என்னக்கா? இங்க கிட்ட வா.
கண்ணை ஏண்டி செவந்திருக்கு? என்னாச்சு? யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு. இல்லையே இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் திரும்படி இசை, என்கிட்ட போய் சொல்லாத, திரும்ப. என்ன ஆத்தா ஈத்தா அடிச்சதா? சொல்லுடி என்கிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, ஒண்ணும் இல்ல. என்ன இது சொல்ல மாட்டற? ஆத்தா ஆத்தா அக்கா அக்கா, ஆத்தாவை கூப்பிடாத, நான் சொல்லிடுறேன். என்னடி சொல்லு, என்ன நடந்துச்சு? அக்கா அது வந்து நீ கவலையா இருக்கனே உன் விஷயத்தெல்லாம் ஒரு லெட்டர் எழுதி பாண்டி கிட்ட கொடுக்கலான்னு அவர் வீட்டுக்கு போனேக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அப்ப அந்த ஜோதி அக்கா பாத்துருச்சு. என்ன இசை சொல்ற? ஜோதி பாத்துட்டாளா? ஐயோ, அவ ஏற்கனவே வில்லியாச்சுடி. நீ என்ன இந்த வேலையெல்லாம் பார்த்த? ஐயோ, அதுக்கு உனக்கு என்னடி சம்பந்தம்? அதுக்கு ஏண்டி கண்ண சவந்திருக்கு? ஜோதி லெட்டர் எல்லாத்தையும் படிச்சுட்டு என்ன அடிச்சிட்டாங்க. என்னடி சொல்ற? உன்னை அடிச்சிட்டாளா? ஆமாக்கா, ஆனா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, ஏண்டி உனக்கு இந்த வேலை? எனக்கா ஏண்டி இதெல்லாம் பண்ற? உன்னை யாரு பண்ண சொன்னா? இல்லக்கா, நீ அழுதுகிட்டே இருந்தியா, அதான் எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லிட்டா உன் கல்யாணம் நின்றுல, அதான்க்கா பண்ணேன். இசை, இந்த மாதிரிலாம் பண்ணாதடி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரியா? இந்த மாதிரிலாம் பண்ணி அடி வாங்காத, சரி? வீட்டுல யார்ட்டையும் சொல்லாத சரியா? சரிக்கா, நீ அழாதக்கா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி நீ போ. எனக்காக எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. யா அல்லாஹ். நஸ்ரீனு வாங்குங்க. ஏன் இவ்வளோ நேரம்? சரி, இன்னைக்கு அந்த பையன் வந்து காசு வாங்கினானே கடனா, கொடுத்துட்டானா? கொடுத்துட்டாங்கங்க. சரி, நம்ம தெரு முக்குல இருக்கிற லதாக்கா பொண்ணுக்கு நிக்கா வச்சிருக்காங்களாம். பணம் எது தேவைப்பட்டா கேட்குறேன் நாங்க நஸ்ரீனு, அதான் வாங்கி வச்சியான்னு கேட்குறேன். ஆமாங்க, நானும் கேள்விப்பட்டேன். லதாக்கா பொண்ணுக்கு நிக்கா வச்சிருக்காங்களாமே. சரி, நிக்காக்காக உதவி செஞ்சா ரொம்ப நல்லது, இருந்தா கொடுப்போம். ஆமா நஸ்ரீனு, அவங்க ஏதோ சீட்டு போட்டிருக்காங்களாம், கிடைச்சிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா உதவியா கேட்டாங்க, பார்த்து பண்ணுவோம். சரிங்க, பண்ணிக்கலாங்க. அதனால என்ன, நம்மக்கிட்ட இருக்கிற போது உதவி செய்யறதுல ரொம்ப நல்லது தான். நம்மளும் ஒரு பொண்ணை வச்சிருக்கோம்ல. சரி வாங்க, கை கழுவிட்டு சாப்பிடுவோம். சரி நஸ்ரீனு, போய் எடுத்து வை. அல்லாஹ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்களா? அப்போ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லுங்க. பொன்வண்டு தமிழ்செல்விக்கு எத்தனை பவுன் தாலி சரடு செய்வதாக சொன்னாள்? மறுபடி சொல்கிறேன், பொன்வண்டு தமிழ்செல்விக்கு எத்தனை பவுன் தாலி சரடு செய்வதாக சொன்னாள்? சரியான பதிலை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 3 பேரோட பேர் அடுத்த எபிசோடில் ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோட் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி சரியான பதில் சொல்லிவிட்டு உங்கள் பேரையும் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கதாபாத்திரத்துக்கு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட பேர் அடுத்த எபிசோடில் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னா சீக்கிரம் பதிலை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.